ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் பிரிட்டன் டு பி ஸ்லீப் ஆர் டைன்ற ஒரு கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே மாட்டியிருப்போம். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு கிராண்ட்மா இருக்காங்க. அவங்க வந்து நைட் நேரத்தில் கொஞ்ச நேரம் கழித்து செக் பண்ண வருவாங்க அடிக்கடி. அந்த நேரத்தில் நம்ம தூங்கிடணும், இல்லாட்டி தூங்காமல் இருந்தோம்னா நம்மளை பிடிச்சி முடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் தான். அவங்ககிட்ட நம்ம எப்படியாவது தப்பிக்கணும், அதுதான் இந்த கேம் ப்ளேவே. சரிவாங்க, இப்போ நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே எதுவுமே ஃப்ரீயாக இல்லை, ஃப்ரீயாக இருந்தால் தான் போக முடியும். ஓகே, இது ஃப்ரீயாக இருக்குது, இப்போ உள்ளே போயிடுவோம். இப்போ இதில் மொத்தம் 4 இருக்குது. என்னென்னா மேன்ஷன், ஸ்கூல், பேங்க், அப்புறம் டே கேர். இதில் நம்ம டே கேர் தான் போக போகிறோம். 2 பேர் தான் போக போகிறோம். நம்ம கூட விளையாடுறதுக்கு நம்ம என்எக்ஸ் வாட்டெக்ஸ் ப்ரோ வந்திருக்காரு. இங்கே அவரை காணோம். இருங்க, அவர் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஆளே காணோம், அதை வந்துட்டார். ஓகே, இப்போ க்ரியேட் பண்ணிடலாம். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. அவரும் உள்ளே வந்துட்டார். இப்போது லோட் ஆகிட்டுருக்கு. இதில் நம்ம எத்தனை பேர் செலக்ட் பண்ணுறோமோ அத்தனை பேர் வந்துட்டால் டக்குன்னு லோட் ஆயிரும். ஓகே, இப்போ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க? ஓகே, இதில் நம்ம ஜென்ரேட்டர்லாம் ரிப்பேர் பண்ணணும், அப்புறம் கீ கண்டுபிடிக்கணுமா. கிராண்ட்மா வந்தால் தூங்க போயிடும். அப்புறம் 6 மணிக்குள்ளே எஸ்கேப் ஆகிடணும். காலையில் 6 மணி, நைட்டு 12 மணிக்கு நம்ம விட்டுருவாங்க. காலையில் 6 மணிக்குள்ளே நம்ம எஸ்கேப் ஆகணும். அப்படி எஸ்கேப் ஆகலைன்னா கதை முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்புறம் கேமில் அவுட் ஆயிடுவோம். இப்போ டெலிபோர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, லோட் ஆகிட்டுருக்கு. இதில் மொத்தம் 4 ஜென்ரேட்டர் இருக்கும். அந்த 4 ஜென்ரேட்டரே ரெடி பண்ணணும். அது கூட இன்னும் சில விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் முடித்தா தான் நம்மளால் எஸ்கேப்பே ஆக முடியும். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. இதில் நமக்கு மொத்தம் இந்த மாதிரி ஜென்ரேட்டர் இருக்கும். ஜென்ரேட்டர் 100% ரிப்பேர் பண்ணணும். மொத்தம் 4 ஜென்ரேட்டரு. இது போதாதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி ரூமு. செக்யூரிட்டி ரூமுக்கு 4 பேட்டரி 5 பேட்டரியை கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி மூட்டை இருக்கும், அது 25 மூட்டை கலெக்ட் பண்ணணும். இதில் நிறையா இருக்கும், நம்ம 25 மூட்டை கலெக்ட் பண்ணால் போதும், அதுவே போதுமானதாக இருக்கும். அதுக்கு வெளியே வேறு இன்னொரு பிரின்சிபல் ரூம்னு ஒன்று இருக்கும். அங்கே அதை திறக்கிறதுக்கு க்ரீன் கலர் கீன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதுக்கு ஒரு 4 கேபிளை கண்டுபிடிக்கணும். இத்தனை விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சா தான் இந்த இடத்த எஸ்கேப்பே ஆக முடியும். அதுக்கு அங்கே செஸ்ட் வச்சுருப்பாங்க, அந்த செஸ்ட்டை வேறு திறக்கணும். இதெல்லாம் முடித்தா தான் இந்த கேமை கம்ப்ளீட் பண்ண முடியும். அதுக்கு இந்த கிராண்ட் வேறு அடிக்கடி வருவாங்க. அப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கணும். லைட் ஆஃப் பண்ணாட்டி ஹெச்பி குறையும். இதுதான் இந்த கேமில் முக்கியமான விஷயம். நம்ம பாட்டுக்கு கிராண்ட் வந்துட்டாங்கன்னு வேகமாக போய் படுப்போம், ஆனால் லைட் ஆஃப் பண்ணால் ஹெச்பி போயிடும். ஓகே, இப்போ ஒரு ஜென்ரேட்டர் திறந்தனால நமக்கு லாக்கான ஒரு டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த ஜென்ரேட்டரை நம்ம இந்த ரிப்பேர் பண்ணுறதே இந்த மாதிரி லாக்கான ரூமை ஓப்பன் பண்ணுறதுக்கு தான். ஆனால் 4 ஓப்பன் பண்ணால் ஃபைனல் எஸ்கேப் ஆக முடியும். அப்படியே ஒரு பேட்டரி கிடச்சிச்சு, ஃபிட் பண்ணியாச்சு. இன்னும் 3 பேட்டரி வேணும். அப்படியே நம்ம போக போக அங்கேயும் இந்த மூட்டை போட்டிருக்காங்க. இந்த மூட்டையை கலெக்ட் பண்ணிப்போம். இந்த மூட்டை எதுக்குன்னா, நமக்கு மொத்தம் 5 கீ தேவை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பாங்க ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணிவிட்டு கீஸும் வேணும்னு. அதில் மொத்தம் 5 கீ தேவை. ஒவ்வொரு கீக்கும் 5 மூட்டை தேவைப்படும். அதுக்கு தான் நம்ம இப்போ மூட்டையை சேகரிக்கிறோம். இப்போ அங்கே ஒரு ப்ளூ கலர் ஒரு கேபிள் பார்த்துருப்பீங்க, அந்த கேபிள் நமக்கு வேணும். ஆனால் அதுக்கு முதல்ல நம்ம க்ரீன் கலரில் ஒரு சாவி இருக்கும், அதை கண்டுபிடிக்கணும். இப்போ கிராண்ட்மா வந்துட்டாங்க. இப்போ நம்ம கீழே போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கணும். ஓகே, சீக்கிரமாக ஓடணும். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும். ஃபாஸ்ட்டாலாம் போகலாம், ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். நான் வீடியோ பெருசாக இருக்கும், அதனால தான். ஓகே, லைட்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ படுத்துடலாம். இந்த கிராண்ட்மா வந்து அந்த வரையில் அந்த கதவை 4 தடவை அடித்து உடச்சிட்டு தான் வருவாங்க. அதில் நம்ம தெரிஞ்சிடலாம். அந்த மெசேஜ் வந்து நம்ம ஓடி வந்துடுறோம். அப்போ தான் லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்க கரெக்டாக இருக்கும். ஓகே, உள்ளே வந்துட்டாங்க. காமெடியாக இருக்காங்க பார்க்க. ஏதோ டான்ஸ் ஆடுறாங்க. ஓகே, நைட்டு முடியல. அவங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு, கிளம்பிட்டாங்க. அதுக்குள்ளே 1 AM ஆகிடுச்சு. நம்ம 6 AMக்குள்ளே தப்பிக்கணும். இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது, இதுக்குள்ளே க்ரீன் கீ தான் இருக்குது. ஓகே, இங்கே இருக்க இந்த ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணிடுவோம். ஓகே, நம்ம என்எக்ஸ் வாட்டெக்ஸ் ப்ரோ நம்ம கூட தான் ரிப்பேர் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, 15% வேகமாக தான் போயிட்டுருக்குற அளவுக்கு. சைடில் பூஸ்ட்டு, இதுக்கு ரோபக்ஸு 12 ரோபக்ஸ், இப்போ 3 ரோபக்ஸ் தான் இருக்குது. இருந்தாலும் வாங்க முடியாது அதெல்லாம். இப்போதைக்கு நம்ம 21 மூட்டைலாம் ஓரளவுக்கு கலெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் அங்கேயும் கலெக்ட் இருக்கும். ஓகே, இப்போ திருப்பி கிராண்ட்மா வராங்க. இப்போ நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுக்கணும். இங்கே ஒரு பேட்ரி வேணும் இன்னும். ஓகே, படுத்தாச்சு. இந்த தூங்க சவுண்டு காமெடியாக இருக்குது. ஓகே, உடச்சிட்ருக்காங்க, இன்னும் வரல. ஓகே, உடச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் போய் உடச்சிட்ருக்காங்க. உடச்சிட்டாங்க. ஓகே, உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்ருக்காங்க. படுத்துருக்கு 2 பேர், அப்புறம் மொத்த இடத்தையும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. சரி, அவங்க வந்த வேலை முடிஞ்சவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம திருப்பி போய் எல்லாத்தையும் தேட ஆரம்பிக்கணும். ஓகே, இன்னும் 4 hours 30 minutes தான் நமக்கு மிச்சம் இருக்குது. முதல்ல இந்த ஜென்ரேட்டர் ரிப்பேர் பண்ணி முடிக்கணும். இது வேறு ஃபாஸ்ட்டாக உடைக்க மாட்டேங்குது, மெதுவாக அடிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ ஒரே ஒரு ஜென்ரேட்டர் ரிப்பேரே பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளே 2 மணி ஆகுது. ஓகே, இன்னும் 2% முடிஞ்சு. ஓகே, இன்னொரு லாக்கான டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. 2 ஜென்ரேட்டரை முடிச்சாச்சு. இங்கே இருக்க இந்த மூட்டையை கலெக்ட் பண்ணிட்டு நம்ம மேலே போகலாம். ஏன்னா மேலே தான் இன்னும் ஒரு ஜென்ரேட்டர் கீழே இருக்குது, ஒரு ஜென்ரேட்டர் மேலே இருக்குது.
மேலே ஆனால் மூட்டை அதிகமாக இருக்கும். மேலே போய் பார்ப்போம். ஓகே, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? இதில் க்ரீன் கீ இருக்குது. நம்ம NX வார்டெக்ஸ் ப்ரோ வந்து பேட்ரி கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டார். ஓகே, இப்போ நம்ம இந்த வயரை சேர்த்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம கீழே போய் அந்த ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கேபிளை போடணும். இன்னும் 3 இது வேணும். இப்போ செக்யூரிட்டி ரூமை நம்ம NX வார்டெக்ஸ் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டாரு. இப்போ நம்ம போய் பிரின்சிபல் ரூமை ஓப்பன் பண்ணிடலாம். அங்கே ஒரு 4 கேபிளை போட்டால் வேலை முடிஞ்சிடும். நமக்கு இப்போதைக்கு மூட்டை தேவையான அளவு இருக்குது. மொத்தம் 25 தான் தேவை, 25 இருக்குது. ஓகே, ஒரு வயரை மாட்டியாச்சு. வெளியே ஒரு வயர் இருக்குது. ஓகே, இதையும் போய் மாட்டிடலாம். இதையும் மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம உள்ளே போவோம். ஓகே, இப்போ கிராண்ட்மா வந்துட்டுருக்காங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்து படுக்கணும். நெக்ஸ்ட் நம்ம அந்த செக்யூரிட்டி ரூமில் இருக்கிற ஜென்ரேட்டரை உடைக்கக்கூடாது, ரிப்பேர் பண்ணணும். இவங்க வேறு வந்துட்டு இவ்வளோ நின்றுட்டுருக்காங்க. ஓகே, உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் உடைக்கல, இவ்வளோ தான் பண்ண போகிறாங்க. ஓகே, உடச்சிட்டாங்க. வந்துட்டுருக்காங்க. வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு டான்ஸை போட்டு கிளம்பிடுவாங்க. இவங்க எனக்கு கிளம்பவே மாட்டேங்கிறாங்க, டைம் ஆகுதுங்க. ஓகே, ஒரு வழியாக கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம போய் திருப்பி ஜென்ரேட்டரை ரிப்பேர் பண்ணுவோம். இங்கே ஒரு மூட்டை இருக்குது, எடுத்துடலாம். ஓகே, இது எடுத்தாச்சு. மூட்டை எதுக்கு எடுக்கிறோன்னா சும்மா எடுத்துகிட்ருக்கேன் இப்போ. ஏன்னா நம்ம தான் 25 கால் பண்ணிட்டு வேமா இந்த வயரை போய் வச்சுட்டு வந்துடலாம். எடுக்க முடியல. ஓகே, வந்துடுச்சு. ஓகே, இப்போ நம்ம சீக்கிரமாக பண்ணணும் எல்லாத்தையும். ஓகே, இங்கே மாட்டியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு வயர் தேவை. அந்த வயர் இன்னும் எங்கே இருக்குன்னு தெரியல. அதனால் நம்ம போய் முதல்ல ஜென்ரேட்டரை உடச்சிடலாம்னு நினைக்கிறேன். 3 மணி ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஆஹா, என்னது திடீர்னு லேக் ஆகிட்டு டைம் ஆகிடுச்சு போகிறேன். ஸ்க்ரீன் ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அதுக்குள்ளே. அப்போ எனக்கு இந்தளவுக்கு லேக் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம இங்கே தான் போகணும். இந்த ஜென்ரேட்டரை மேலே வேகமாக உடைக்கணும். ஓகே, வேகனே அவர் பாதி உடச்சி வச்சுருக்காரு போல். நம்ம மீதி உடச்சிட்ருக்கோம், அவர் கூட சேர்ந்து உடச்சிட்ருக்கோம். ஓகே, 75% வந்துருச்சு. இப்போ 80, 85. ஓகே, முடிய போதும், முடிஞ்சிருச்சு. இன்னொரு லாக்காக இந்த டோர் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ மொத்தம் 3 ஜென்ரேட்டரை முடிச்சாச்சு. இப்போ நம்ம அவர் வந்து மேலே வர சொல்லியிருக்கோம். ஏன்னா அவருக்கு இந்த மேப் பற்றி கொஞ்சம் சரியாக தெரியல. எதுக்கு மேலே போகிறோன்னா மேலே தான் கடைசி ஜென்ரேட்டர் இருக்குது, அதுக்கு தான் இப்போ மேலே போய்ட்டுருக்கோம். ஓகே, இந்த டோர் வந்து லாக் ஆகிருந்துருக்கும். அந்த ஜென்ரேட்டரை உடச்சினால தான் இது லாக் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓகே, இதை இப்போ வேகமாக உடைக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் தான், சுற்றியில் வச்சு ஒரு ஜென்ரேட்டர் அடித்தா எப்படி அது ரிப்பேர் ஆகும்? ஸ்பேனர் வச்சு கழட்டி அது என்ன பண்ணால் தானே ரிப்பேர் ஆகும். ஆனால் இதில் மட்டும் சுற்றி வச்சு அடித்தா ரிப்பேர் ஆகாமல் வச்சுருக்காங்க. லாஜிக் பார்த்தா கேம் விளாட முடியாது, அதனால் நம்ம மறந்துடுவோம். ஓகே, கிட்டத்தட்ட அது முடிய போகுது, இன்னும் கொஞ்சம் தான். ஓகே, ரிப்பேர் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு லாக்காக இந்த டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே கிராண்ட் வேறு வராங்க. நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு போய் படுத்துருவோம். ஓகே, படுத்தாச்சு. இப்போ நம்ம ஜென்ரேட்டர் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு கீ போட்டால் நம்ம தப்பிச்சிடலாம்னு பார்க்கலாம். எனக்கு தெரியும் இந்த பிரின்சிபல் ரூமை அந்த 4 கேபிள் போட வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு கேபிள் மட்டும் போட்டால் அது வேலை முடிஞ்சிச்சு. நம்ம கீஸ்லாம் போட்டு பார்ப்போம், அதுக்கு மேலே எதுவும் ஆகலைன்னா நம்ம அதை போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம கீயை வாங்க ஆரம்பித்தாச்சு. இப்போ ஒவ்வொரு கீயாக வாங்கி அங்கே போய் போட்டால் வேலை முடிஞ்சிடும். ஓகே, 2 கீ போட்டாச்சு. இதனால ஒரு கீ தான் கையில் வச்சுக்க முடியுது, 2 கீலாம் ஒரே நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியல. ஓகே, நம்ம இன்னொரு கீ இங்கே வந்து போட்டுடலாம். இப்போ போட்டாச்சு. இன்னும் ஒரே ஒரு கீ அவர் NX வார்டெக்ஸ் வந்து போட்டால் நம்ம வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம எக்ஸிட் திறந்தாச்சு. நம்ம எஸ்கேப்பும் ஆகிட்டோம். இதில் எஸ்கேப் கடைசின்னு எதுவும் வைக்கல. இப்போ நம்ம 2 ஒயிட் கீ டெலிவர் பண்ணியிருக்கோம், 2 ஜென்ரேட்டர் உடச்சிருக்கோம். டைம் வந்து 295 மினிட்ஸ் சர்வேர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம திருப்பி லாபிக்கே போயிடலாம். இப்போ நம்ம லாபிக்கே வந்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரே லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் மொத்தம் இன்னும் 3 மேப்ஸ் மிச்சம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு போடுற வீடியோஸில் ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன கேம் ப்ளே பண்ணலான்னு ஒரு சஜஷன் மட்டும் கமெண்ட்டில் கொடுத்துட்டு போயிருங்க. ஏன்னா அந்த கேம் யோசிக்கிற வேலை தான் பெருசாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.